Hello பசங்களா. ஹாய் கனி, ஹாய் அத்துழை. I am good. Hi வேலம்மாள். ரொம்ப நாள் கழிஞ்சு நம்மளோட கிளாஸ் 10 பசங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் இயர், ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ நாம் வந்து இந்த ஒரு கிளாஸ் 10 வந்து எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க. ஓகே, தே வில் சே யூனோ கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்னா ரொம்ப டெரர், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் தான் உங்கள் வாழ்க்கையவே டிட்டர்மைன் பண்ண போகுது, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றி விடுவாங்க. பட் இருந்தாலுமே இந்த கிளாஸ் 10 வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ஒரு போர்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், உங்களோட ஸ்கூல், உங்களோட டீச்சர்ஸை தாண்டி உங்கள் ஆன்சர்ஸ் வேற ஒருத்தர் எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, டீச்சர்கிட்ட மேம் ப்ளீஸ் மேம் 2 மார்க் போட்டு விடுங்க மேம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டாக ஆன்சர் எழுதுனா மார்க் கிடைக்கும், இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அண்ட் ஐ மீன் நீங்கள் வாழ்க்கையில் எங்கே போனாலுமே இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு 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 லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தட் யூ கோயிங் டு கிராஸ் அண்ட் யூ கோயிங் டு கோ. ஸோ திஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். இதை விட இன்னும் நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு ஸ்டெப் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் your academic journey. Okay, so அந்த வகையில் நம்ம கிளாஸ் 10th போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஏர்லியாக எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட்ஸை கிளியராக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம்ஸ் வர வர ப்ரீ போர்ட்ஸு ஃபைனல் ரிவிஷன்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கூலாக ஸ்டடியாக இருக்கலாம் நம்ம. ஓகே, இல்லைனா வந்து என்னாகும், இப்போல்லாம் நம்ம வந்து ஜாலியாக வந்து கவலையே இல்லாமல் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ சேர்ந்துருச்சா படிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பெஸ்ட்டையே உங்களால் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்டடி ஆல் த கான்செப்ட்ஸ் டீட்டெயில்டாக நைஸாக ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால நாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வி வில் மேக் ஷியோர் தட் குட்டியாக ஓகே, ஐ நோ தட் இப்போவே உட்காந்து 4 hours நான் கிளாஸ் எடுத்தேன்னா யாருமே நீங்கள் உட்கார மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ட்ரை டு அட்டெண்ட் தீஸ் கிளாஸஸ் ரெகுலர்லி ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் பூரா we will take another 3-4 months and we will cover all the details, we will practice questions and do everything so that நமக்கு போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும் வில் பி அன் ஈஸி பீஸியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அத்துரை, ஸ்ரீமதி, வேலம்மாள், கனி, கார்த்தி, பிரவீன், ஸோ குட் டு see all of you. ஸோ பசங்களா, நம்ம Xylem தமிழ்லேருந்து we will be taking these one-shot classes. உங்களுக்கு வந்து நிறைய ரிவிஷன் கிளாஸஸ், நிறைய டிப்ஸு, ட்ரிக்ஸு, அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்கள் எக்ஸாமோட முந்தின நாள், எக்ஸாமோட காலையில் வரைக்கும் we will be there to support you throughout your journey பசங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and stay with us for the entire journey. ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ் 10th ஓட பயாலஜி, ஸோ சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்னால் உங்களுக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ அதில் பயாலஜி செக்ஷனில் ஃபர்ஸ்ட் சாப்டரான லைஃப் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இஸ் தட் குட்? ஓகே, ஸோ சைலண்ட் நீங்கள் வந்து உங்கள் புக்கை வச்சுக்கோங்க. ஸோ சைலண்ட் சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பசங்களா. ஸோ நான் இங்கே சொல்லி கொடுக்கும்போது புக்கை வச்சுக்கிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து புக்கை ரிலே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பார்க்குறதா இருக்கட்டும், இட்ஸ் த சேம் திங் இல்லையா? ஸோ அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டையே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் ஒரு சில ஃப்ளோ சார்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நோட்ஸ் anyway I will be posting it in the group. so நம்ம எல்லா விதமான நோட்ஸும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ நோட்ஸை டெஃபினட்டாக ஆக்சஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நீங்கள் ஃப்ரீ நோட்ஸை ஆக்சஸ் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே என்சிஆர்டி புக்கே நான் திருப்பியும் ஸ்லைடில் இங்கே போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா then there is no difference, correct? ஸோ அதனால் வந்து குயிக்காக லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் சாப்டர். ஓகே, நம்ம வந்து என்டையராக நான் வந்து இந்த ஹோல் சாப்டரை வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஃபினிஷ் டுடே இட் செல்ஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி பார்ட் 1 ஆஃப் அவர் நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் சாப்டர். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி
ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா நாம் வந்து எப்படி அதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஆர்கானிசம்க்கு உயிர் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி பார்ப்போம்? we are going to rely on the cellular organization. அதாவது நம்ம பாடியில் வந்து we have cells, அதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதை வச்சு தான் நம்மளோட டிஷ்யூஸ் இருக்குது, நம்மளோட ஆர்கன்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த செல் கிட்டேருந்து தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் வந்து செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ஃபங்க்ஷனிங் செல்லு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு லிவிங் கேரக்டரிஸ்டிக்கோட ஒரு கீ ஃபீச்சர். ஓகே, தென் மெட்டபாலிசம், நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும். ஓகே, ஸோ நாம் வந்து சாப்பிட்ற எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி குட்டி குட்டி மாலிக்யூல்ஸாக வச்சுக்கிட்டு அந்த மாலிக்யூல்ஸை நம்ம பில்ட் பண்ணி நம்ம வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லான ஆப்ஜெக்டாக, இன்னும் யூஸ்ஃபுல்லான மாலிக்யூல்ஸாக பில்ட் பண்ணி அதை நம்ம பாடியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரேக்கிங் டவுன், இந்த பில்டிங், இந்த மாதிரியான எல்லா ரியாக்ஷனும் சேர்ந்தது தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மெட்டபாலிசம்ங்கிறது கண்டிப்பாக எந்த நான் லிவிங் ஐட்டத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. All living beings will comprise of this metabolism. Then coming to homeostasis, அதாவது நம்மளோட internal கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ டெம்பரேச்சர் வந்து சரி, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெயில் கொளுத்துது, இப்போது நல்ல அது முடிஞ்சதுக்கப்புறமா மழை பெய்யுது, அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே கூலாக இருக்குது, அப்புறம் திருப்பியும் வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட என்வாயரமெண்ட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்தால் கூட நம்மளோட இன்டர்னல் என்வாயரமெண்ட், ஓகே, நம்மளோட இன்டர்னல் டெம்பரேச்சராக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ சால்ட்ஸ் உள்ளே இருக்குது, தண்ணி உள்ளே இருக்குது, இது எல்லாமே வந்து நாமளே வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது, உள்ளே வந்து அந்த சூடு ஏறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேர்வையில் அந்த கூலிங் எஃபெக்டை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ் நம்ம பாடியில் வந்து இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் அன் எவ்ரி டே பேசிஸ், எவ்ரி ஹவர் பேசிஸ், அண்ட் இட் இஸ் ட்ரைங் டு மெயின்டைன் திஸ் internal environment. அதுதான் நம்ம ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்கிறோம். சரியா? now growth and development, of course living being நாவே நம்ம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, நம்ம டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு நியூ பார்ன் பேபி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், ஓகே, இத்தினூண்டா, பட் இவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே செல் டிஃப்ரென்சியேஷனில். பிளான்ட்ஸுமே அப்படி தான், பிளான்ட்ஸுமே வந்து இஸ் கோயிங் டு அண்டர்கோ திஸ் differentiation, is going to undergo a lot of processes throughout its life. Okay, and of course reproduction. ஒரு நான் லிவிங் திங் வந்து ஒரு சேர் வச்சிங்கன்னா நாளைக்கு அது 2 சேராக வராது. பட் ஒரு செல் வந்து இன்றைக்கி ஒரு செல் இருந்தது அப்படின்னா அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி 2 செல்லாக நாளைக்கு வர்றதுக்கான ப்ராசஸஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ பீட் அ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஆர் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ரீப்ரொடக்ஷனுங்கிறது கண்டிப்பாக ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர். ஓகே, தென் ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமியூலை, இது வந்து பாக்டீரியாவிலேருந்து, பிளான்ட்ஸ்லேருந்து, அனிமல்ஸ்லேருந்து, ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நம்ம என்வாயரமெண்டல் கியூஸ்க்கு, என்வாயரமெண்டல் ஸ்டிமியூலைக்கு இட் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பாண்டிங் அண்ட் இட் இஸ் என்ஷூரிங் அண்ட் அடாப்டேஷன். ஸோ இப்போது லைட் அடித்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ் சம்திங் தட் வி ஆர் ரெஸ்பாண்டிங் இல்லையா? இப்போ அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் வந்து டைம் ஆஃப் த டேயோ இல்லை எவ்வளோ தண்ணி இருக்குது, காற்று, மழை எல்லாமே வந்து வில் அலோவ் இட் டு ரெஸ்பாண்ட். ஸோ அது வந்து கண்டிப்பாக லிவிங் பீயிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். ஓகே, then adaptation through evolution. So ஃபஸ்ட்டு குரங்கா இருந்த நம்ம குரங்காவே இருந்திருந்தோம் அப்படின்னா தென் தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, நோ டெவலப்மெண்ட் இன் லைஃப். கரெக்ட்? குரங்காவே இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ டெவலப்மெண்ட் இன் த வேர்ல்டு, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ சிவிலைசேஷன், இது எல்லாமே வந்திருக்காது இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து all species will evolve and adapt to whatever is there in the environment. Okay, so அதனால இந்த ஒரு விஷயமும் லிவிங் பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லிவிங் பீயிங்கில் நடக்கிற எல்லா விதமான ப்ராசஸஸும் தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் இந்த சாப்டரில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரோல் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்றது எப்படி வந்து ஜீரணமாகுது, எப்படி அது வந்து யூட்டிலைஸ் ஆகுது, இது எல்லாமே ரோல் ஆஃப் நியூட்ரிஷனில் வருது, ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ். ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேஷன். ஓகே, நம்ம மூச்சு விடுறோம், நமக்கு ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஸோ தட் ரெஸ்பிரேஷன் இஸ் தேர். தென் வி ஹாவ்
டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நம்ம ரெஸ்பயர் பண்ணால் மட்டும் பத்தாது, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஃபுட்டும் சரி நியூட்ரியன்ஸும் சரி காற்றும் சரி ஹேஸ் டு டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் இஸ் தேர். Then removal of the waste. Okay, so நம்ம இந்த processes மூலியமாக ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம வெளியேற்றணும். ஸோ இது எல்லாமே லைஃப் ப்ராசஸில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஷால் வி மூவ் ஆன் பசங்களா? ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர் டைம்ஸ். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க கண்ணா. ஐ திங்க் இட் வில் பி சார்ட்டட் வெரி சூன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே. Okay, Praveen, Athurai, Srimati, Tarun, everything is clear? Everybody? Yes? Okay, so நம்ம single celled organism first எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே மொத்தமாகவே அந்த ஆர்கானிசமே ஒரே ஒரு செல் தான். அப்போ அதுக்குன்னு வந்து தனி ஆர்கன்ஸோ இல்லை ஆர்கன் சிஸ்டமோ இல்லை அந்த மாதிரியான ஃபங்க்ஷனிங் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஒரே செல்லில் தான் வந்து ஃபுட் இன்டேக்காக இருக்கட்டும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச், வேஸ்ட் ரிமூவல் எல்லாமே ஒருத்தரே பண்ணி ஆகணும். ஓகே, பிகாஸ் இந்த என்டையர் செல் ஒன்று தான் இருக்குது அண்ட் மொத்தமாகவே இட் இஸ் இன்டராக்டிங் வித் த என்வாயரமெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர், சிம்பிளான ஒரு ப்ராசஸ். பட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு வரப்ப எல்லா செல்ஸாலையும் என்வாயரமெண்ட்டோட டச்சில் இருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற செல் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது. நான் வெளியில் கை கால் செல்ஸ் தான் வந்து வெளியில் என்வாயரமெண்ட்டை வந்து பார்த்து இன்டராக்ட் பண்ண முடியும் இல்லையா? உள்ளே இருக்கிற செல்லுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இந்த பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, கம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸஸ் மூலியமாக மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கு சப்ளை பண்ணி மாளாது. வி ஹாவ் டு ஹாவ் மோர் காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம். வி ஹாவ் டு ஹாவ் அ வெரி நைஸ் சிஸ்டம் ஆஃப் ரெகுலேஷன் தட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஆல் டுகெதர். ஓகே, பிகாஸ் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்கு, ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங்காக வேண்டி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது அப்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ கை கால் மூஞ்சி மூக்கு எல்லாத்துலேருந்தும் நம்மளால் எல்லா ப்ராசஸஸும் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே, நான் ஸ்டார்டிங் வித் நியூட்ரிஷன். கிளியர் பசங்களா? அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி கிளியர் ஆல் யோர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ லைவ் அட்டென்ட் பண்ணுற பசங்க ஆஃப்கோர்ஸ் சாட் பாக்ஸில் ஐ எம் சீயிங் ஆல் யோர் காமெண்ட்ஸ். பட் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குவெரிஸை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸில் கூட we can take all the problems and we can solve it together. ஓகே பசங்களா? ஆல் ரைட். ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்கு சாப்பிட்ணும் மேம்? சாப்பாடு தான் மேம் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? இப்போ எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யறதுக்கு டெஃபினட்டாக இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம வேலையே செய்யாமல் சும்மா இருந்தால் கூட நம்ம உள்ளே இருக்கிற ப்ராசஸஸுக்கு எனர்ஜி வந்து அவசியம். ஸோ அதனால் வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறது மட்டும் சாப்பாடோட குறிக்கோள் கிடையாது. நம்ம பாடியில் இருக்கிற இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜியை ஜெனரேட் பண்ணணும். ஓகே, ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சரி, சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபுட்டு தான் வந்து மேஜராக எனர்ஜி சப்ளைங் ஒரு பார்ட்டாக இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுக்குமே இந்த சர்வைவல் அண்ட் க்ரோத்துக்கு இந்த எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் அந்த எனர்ஜியை, அந்த சாப்பாடை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அது மாறும். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா நாமளே அந்த ஃபுட்டை தயாரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபுட்டுனா என்ன? ரசம், குழம்பு, கறி, கூட்டு எல்லாம் அது கிடையாது. ஓகே, பர்கர், பீட்சா எல்லாம் வீட்டு உள்ளே செய்யலாமா மேம்னா அது கிடையாது. நமக்கு தேவையான மாலிக்யூலர் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம ஏடிபி அப்படிங்கிற அந்த எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுறதுக்கான நியூட்ரிஷன், அதாவது சுகர்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் தான் இஸ் வாட் வி கால் as ஃபுட். ஓகே, ஸோ அதனால ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னோடனே உள்ளே பாஸ்தா செய்யலாமா அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆவேன்னா. ஸோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ
organisms will prepare their own food and adukana main process is photosynthesis. Okay, so photosynthesis la vandu veliya irukra carbon dioxide and water use panni ullaye we are going to make glucose molecules. adha vandu photosynthesis அப்படிங்கற process. Okay, so simple CO2 and H2O யூஸ் பண்ணி சன்லைட்ல இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபுட்டா மாத்துறோம். ஓகே, ஸோ அதனால கார்போஹைட்ரேட்டா we are changing it. So C6H12O6ங்கிறது தான் குளுக்கோஸோட ஃபார்முலா. அண்ட் இதில் சும்மா ஒரு பை ப்ராடக்டாக நம்ம வந்து ஆக்சிஜன் அண்ட் H2O ரிலீஸ் பண்ணுறோம். Is that clear? Okay, Karthi is asking ATP யோட full form. So Karthi, it is adenosine triphosphate அப்படிங்கிற molecule தான் நம்ம ATP அப்படின்னு சொல்றோம். Okay, so this is the energy currency in our cell. Clear everyone? Okay, Karthi? Is it clear to all of you? Okay, so in the process of photosynthesis மூலமா நமக்கு கிடைக்கிற இந்த கார்போஹைட்ரேட்டை இமீடியட்டாக நான் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட நிறைய எனர்ஜி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா சும்மா அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணுறது வந்து இப்போ பிளான்ட்ஸில் வந்து ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணலாம். இதே இது ஆனிமல்ஸில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸில் வந்து கிளைகோஜனாக நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை அப்புறமா வேறு எப்போயாவது வந்து இப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற நாள் இருக்கும்ல, இன்றைக்கி ராத்திரி உப்புமா தான் அப்படின்ட்டாங்க அப்படின்னா அப்போ அன்றைக்கி வந்து நமக்கு வந்து எனர்ஜிக்கு வந்து வேறு தேவை அப்படின்றப்ப இந்த ஸ்டோர்டு எனர்ஜியை வந்து நம்ம பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். கிளியர்? இஸ் தட் ஓகே? ஸோ எப்படி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து லைட் எனர்ஜியை குளோரோஃபில் அப்படிங்கிற மாலிக்யூல். ஸோ எல்லா இலைக்குள்ளேயும் வந்து we have a substance that's called the chlorophyll. ஓகே, ஸோ இந்த குளோரோஃபில்ல வந்து ஃபஸ்ட்டு சன்லைட் வந்து பட்டதும் okay, what it will do a series of reaction and convert அந்த light energy into a chemical energy. Okay, so இந்த chemical energy வந்து beautiful அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜியில் we want away அப்படின்னு மேலே வரப்ப தண்ணி மாலிக்யூலை டமால்னு உடச்சிரும். Okay, so splitting of the water molecules will happen into hydrogen and oxygen. Once the splitting takes place, carbon dioxide வந்து carbohydrate reduction reactionல it will occur. ஓகே, ஸோ எல்லாமே சேர்ந்து சைமல்டேனியஸாக நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பிளான்ட்ஸ் வந்து இப்போ டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து பகலில் உட்காந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுப்பா, நான் ராத்திரியில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சில பேர் காலையில் எழுந்து படிப்போம், சில பேர் நைட்டு படிப்போம்ல, அந்த மாதிரி வந்து அவங்க கார்பன் டை ஆக்சைடை நைட்டில் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அப்புறமா அடுத்த நாள் காலையில் சன்லைட் வந்த உடனே வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ் வந்து வேறு வேறு பிளான்ட்ஸில் வித்தியாசமாக இருக்கும். சரியா பசங்களா? ஸோ அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு நடந்து லைட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தென் ஐ வில் கன்வெர்ட் த லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அந்த கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஐ வில் ஸ்பிளிட் த வாட்டர். தென் ஒன்ஸ் வாட்டர் இஸ் ஸ்பிளிட், ரிடக்ஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இன்டு த கார்போஹைட்ரேட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ குளோரோஃபிலோட ரோல் என்ன? இட் இஸ் வெரி எசென்ஷியல் பிகாஸ் இதுதான் வந்து அந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த லைட் எனர்ஜியை ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணோம் இல்லையா, அது வந்து குளோரோஃபில் தான் பண்ண போகுது. ஓகே, அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து மேம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி பிளான்ட்ஸில் இட் வில் கம் த்ரூ த ஸ்டொமாட்டா. ஸோ ஸ்டொமாட்டாங்கிறது என்னது? லீவ் சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி ஹோல்ஸ், குட்டி குட்டி போர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது வழியாக தான் நம்மளோட CO2 அண்ட் O2 வில் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டொமாட்டா மட்டும் இல்லாமல் ஸ்டெம்ஸ், ரூட்ஸ், லீவ்ஸ் எல்லா இடத்துலையும் கூட சம்டைம்ஸ் நடக்கும். பட் இந்த ஸ்டொமாட்டாவை திறந்தே வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு இங்கே கிளியரன்ஸுக்கு வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கிடைக்கிது. பட் இன்னொரு பக்கம் வந்து there is water loss because of transpiration. ஓகே, ஸோ எப்படி நம்ம வேர்க்கிறோமோ அந்த மாதிரி பிளான்ட்ஸும் வேர்க்கும். எப்படி? it will give out the water through
transpiration. So எப்பலாம் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனக்கு வேண்டான்னு தோணுதோ அப்போ வந்து it is always better to keep it closed. Okay, is that clear? Now in the opening and closing of the stomata எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we have a structure called the guard cells. ஸோ இந்த guard cells தான் வந்து guardனா என்ன, பாடி கார்டு மாதிரி அந்த ஹோலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய 2 cells. நான் இந்த செல்ஸ் வந்து தண்ணி உள்ளே வந்து அது வந்து ஸ்வெல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்படி குண்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இந்த ஹோல் வந்து will be visible. Okay, the pore will be visible and stomata will open, எல்லா எக்ஸ்சேஞ்சும் will take place. எப்போ எனக்கு இந்த ஸ்டொமாட்டா ஓப்பனாக இருக்க வேணான்னு தோணுதோ அப்போ தண்ணி வந்து இந்த செல்லுக்குள்ளேருந்து வெளியில் போயிடும். அப்போ வெளியில் போயாச்சுன்னா வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த செல்ஸ் வந்து will become flaccid ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ளெசிடான இந்த செல்ஸ் வந்து will close the stomatal opening. Is it clear to all of you? So water enter ஆகும்போது swell ஆகி ஓப்பன் ஆவாங்க, வாட்டர் வெளியே போகும்போது shrink ஆகி க்ளோஸ் ஆகிடுவாங்க. Is it clear to all of you பசங்களா? Is it clear? Yes? ஸோ இந்த ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொந்தமாக இந்த ஒரு நியூட்ரிஷனை தயாரிக்கிற இந்த ஆர்கானிசம்ஸுக்கு வந்து எனர்ஜி மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஒரு சில ரா மெட்டீரியல்ஸும் வேணும் இல்லையா? ஸோ தே கேனாட் சிம்ப்ளி சே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெறும் லைட் எனர்ஜி இருந்தால் போகிறோம் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வாழ முடியாது இல்லையா? ஸோ தே நீட் வாட்டர். ஸோ வாட்டர் யார் எடுத்து கொடுப்பா? ரூட்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் மூலியமாக எடுத்து தண்ணி கொடுக்கும். அதை தவிர வந்து அவங்க ரூட்ஸ் மூலியமாக வேறு என்ன கம்பவுண்ட்ஸ், அவங்க என்ன எலிமெண்ட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம், இது எல்லாமே இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த plant nutrition. Is that clear பசங்களா? ஸோ நைட்ரஜன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஆன நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதோட ஃபண்டமெண்டல் ஒரு கம்போனண்ட் இஸ் nitrogen. So in the nitrogen வந்து is very very important to form certain other compounds also. So protein and other compounds it is very very important. So இந்த protein இந்த nitrogen எப்படி வந்து plants absorb பண்ணிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் ஃபார்ம்ஸாக நைட்ரைட்ஸ் அந்த மாதிரி they can absorb, இல்லை ஆர்கானிக் ஃபார்ம்ஸாகவும் they can take. அது எப்படி, ஒரு சில பாக்டீரியா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு காம்பவுண்டாக மாற்றி அதை வந்து இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும், அந்த பிளான்ட் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். காட் இட்? ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மில் இல்லை இன்ஆர்கானிக் ஃபார்மில் இந்த நைட்ரஜனை வந்து ஐ கேன் அப்சார்ப். சரியா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டோட்ராஃபிக்கான நியூட்ரிஷன். அப்படின்னா தோஸ் ஹூ ஆக்சுவலி டேக் நியூட்ரிஷன் ஆன் தியர் ஓன். ஓகே, தே கேன் மேக் தியர் ஓன் ஃபுட். பட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னு சொல்லும்போது தே கேனாட் மேக் தியர் ஓன் ஃபுட். அப்படின்னா என்ன, நான் வெளியிலேருந்து யார்கிட்ட இருந்தாலும் தான் கடன் வாங்கணும், எனக்கு சமைக்க தெரியாது. ஓகே, ஸோ அப்படின்றப்ப இந்த ஒரு நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக டைப் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் இருக்கணும்ல, ஃபஸ்ட்டு இருந்தால் தானே நான் ஆர்டர் பண்ண முடியும். அண்ட் மெத்தட் ஆஃப் அப்டெய்னிங், வீட்டில் சமைக்கலாம், ஸ்விக்கி பண்ணலாம், ஜொமேட்டோ பண்ணலாம், அது நம்ம இஷ்டம் இல்லையா? இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். ஸோ என்ன ஃபுட்டு எவ்வளோ இருக்குங்கிற அவைலபிலிட்டி ப்ளஸ் எந்த மெத்தடில் நம்ம இதை அப்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு 2 விஷயமுமே இந்த நியூட்ரிஷனை வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வி ஹேவ் த சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். ஸோ சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஒரு மாலிக்யூல்ஸை வாட் எவர் ஃபுட் மாலிக்யூல்ஸை உடம்புக்கு வெளியில் அதை டீகம்போஸ் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி அப்புறமா அதை அப்படியே உறிஞ்சிப்பாங்க. Okay, so all kinds of fungi, all the bread, molds, yeast, mushroom, இது எல்லாமே என்ன பண்ணும், it will decompose the nutrition outside and then it will உறிஞ்சிஃபை the nutrition. That is saprotrophic. Now லபக்குன்னு முழுங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளேயே அதை உறிஞ்சிக்கிறது தான் வந்து ஹோலோசோவிக் நியூட்ரிஷன். நம்ம ஆனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவோம், வாழைப்பழத்தை கொடுத்தா லபக்குன்னு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, சாப்பிட்டுட்டு அப்புறமா அது உள்ளே போய் நிதானமாக பிரேக் டவுன் ஆகி அப்புறம் அந்த கம்பவுண்ட்ஸ் வச்சு நம்ம படுற மிச்ச வேலையெல்லாம் அப்புறம் இல்லையா? தட் இஸ் ஹோலோசோவிக்.
நான் பிரேக் டவுனே பண்ண மாட்டேன், நீ பிரேக் டவுன் பண்ணு, நான் உங்ககிட்டேருந்து வெறும்னா உறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பேராசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ஹோஸ்ட்டை கொல்லாமல் அவங்ககிட்டேருந்து ரெடிமேடாக அப்படியே நியூட்ரிஷனை மட்டும் உறிஞ்சிக்கிறது தான் வந்து பேராசைட்டிக் நியூட்ரிஷன். ஸோ கஸ்கியூட்டா இஸ் அ பிளான்ட் பேராசைட். அதே மாதிரி வந்து லைஸ், லீச், டேப்வார்ம்ஸ் இது எல்லாமே வந்து ஆனிமலோட பேராசைட். கிளியர் எவ்ரிவன்? ஸோ எப்படி வந்து நம்ம இந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இப்போ சாப்ரோஃபைட்டிக், ஹோலோசோவிக் எல்லாம் சொல்கிறோம். அப்போது நம்மளோட காம்ப்ளெக்சிட்டிக்கு, நம்மளோட மோட் ஆஃப் ஈட்டிங்க்கு தகுந்த மாதிரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் தான் நம்ம பாடியில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவான், அப்படியே யூனிசெல்லுலர்னால் அப்படியே செல்லை வந்து ஒரு ஃபிங்கர் மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி லொபக்குன்னு அந்த ஃபுட்டை வந்து முழுங்கிடுவான், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அந்த ஃபிங்கர் லைக் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வி கால் ஆஸ் சூடோபோடியா. சூடோபோடியாவை வச்சு ஃபுட்டை அப்படியே சரவுண்ட் பண்ணி லொபக்குன்னு உள்ளே எடுத்துட்டுருவான். உள்ளே எடுத்துக்கிட்டா உடனே இதை வந்து குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி அப்படியே சைட்டோபிளாசம்குள்ளே நியூட்ரியன்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா எனக்கு எதெல்லாம் அன்டைஜஸ்டடோ அதை அப்படியே துப்பி விட்டுருவான், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த செல். இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. இப்போ பேராமீஷியம் மாதிரியான ஆர்கானிசம்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அமீபாவில் வந்து அவன் லொவக்கிட்டு முழுங்கி அப்படியே துப்பி விட்ருவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் பேராமீஷியமில் வந்து ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணோம், அதோட சீலியா வந்து ஃபுட்டை வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நகர்த்தி விடும். அங்கே போய் அங்கே இருக்கிற வேக்யூல்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி டிஃப்யூஷன் வழியாக என்னோட நியூட்ரிஷன் எல்லாமே உள்ளே போய்க்கும். ஓகே, தட் இஸ் இந்த பேராமீஷியம். நான் மேலே போக 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 நமக்கு தனித்தனியான ஆர்கன்ஸ், தனித்தனியான பார்ட்ஸ் வந்து வில் ஃபங்க்ஷன் ஃபார் வாட். ஃபஸ்ட்டு நான் இன்ஜெஸ்ட் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு ஒரு பார்ட் இருக்குது. தென் வந்து டைஜஸ்ட் பண்ணணும், அதை வந்து நல்லா சேர்ன் பண்ணி எல்லா நியூட்ரிஷனும் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறமா அதை அப்சார்ப் பண்ணிக்கணும். அப்புறமா அப்சார்ப் பண்ணது போக இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் ஐ வில் எக்ஸ்க்ரீட் அவுட். Understood? So ingestion, digestion, absorption, excretion மூலியமாக the entire digestion will happen. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ராப்பராக மவுத்லேருந்து ஏனஸ் வரைக்கும் ஒரு ஃபுல் மஸ்குலர் டியூப் இருக்குது. அண்ட் இந்த டியூப் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெஷலைஸ் ஆகிருக்கு டு ஹெல்ப் அஸ் இன் திஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் வாய் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ளே போட்டு போனோம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நமக்கு டீத் இருக்குது. ஸோ இந்த டீத் வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக பிரேக் டவுன் பண்ணி சலைவா, எச்சி, ஓகே, இதெல்லாமே வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ரொம்ப டூ மச்சாலாம் யோசிக்காதீங்க. ஓகே, எடுத்து ஒரு பக்கத்தில் இருக்க சிப்ஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பாதி ப்ராசஸ் புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஒரு சலைவாவில் வந்து தெர் இஸ் சலைவரி அமைலேஸ், தெர் இஸ் ஸ்டார்ச். Okay, I mean there is salivary amylase which will break down the starch, will break down the sugars into simpler molecules. டங் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான ஒரு பாலாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஒரு பாலை வந்து இட் வில் புஷ் இட் டவுன் த த்ரோட். ஸோ அங்கே வந்து இட் வில் என்டர் அ டியூப் கால்ட் அஸ் ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸுக்கு போகிறச்ச இந்த ஒரு சாஃப்டான பால் வந்து will go down into the esophagus. Now esophagus-ல ஒரு மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குது, மஸ்குலரான மூவ்மெண்ட் இருக்குது to push the food. ஓகே, இதுக்கு பேர் தான் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ் மூலமா ஈசோஃபேகஸ் வந்து அந்த சாஃப்டான பாலை கொண்டு போய் ஸ்டமக்கில் போட்டுரும். ஸோ ஸ்டமக்கில் போட்ட உடனே இங்கே வந்து there is actual digestion in the muscular walls. ஸோ இதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் நமக்கு தேவைப்படுது. என்னது? HCl, hydrochloric acid is there from the gastric glands that is going to secrete. Pepsin அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் த ப்ரோட்டீன்ஸ். மியூக்கஸ் வந்து இந்த ஆசிட் நம்ம தொப்பை எதுவும் பண்ணிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இட் வில் சப்போர்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ HCl, பெப்சின், மியூக்கஸ் எல்லாம் இருக்கும். அதில் நம்மளோட இந்த சாஃப்டான ஃபுட்பாலும் போய் நல்லா ஃபுல்லாக வந்து இட் வில் கெட் டைஜஸ்டட். ஆல் தீஸ் என்சைம்ஸ் வில் பிரேக் டவுன் ஆல் த ப்ரோட்டீன்ஸ், ஆல் தி அதர் மாலிக்யூல்ஸ். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தள்ளி விட்ரும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து பசிக்குது, நம்ம வந்து அந்த நேரத்தில் சாப்பிடல அப்படின்னா HCl ஓவராக கொட்டி நமக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது.
okay, or certain foods வந்து will create this acidic ஆன ஒரு environment in our stomach, and that's what we call as acidity. Okay, so இந்த ஒரு stomach வந்து பெசஞ்சு முடிச்ச இந்த பாலை வந்து it will chuck it into the small intestine. So small intestine குள்ள வரப்ப ஆக்சுவலாக ஹெர்பிவோர்ஸுக்கு சின்ன இன்டெஸ்டைன் இருக்கும், கார்னிவோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் பெருசான ஒரு இன்டெஸ்டைனாக இருக்கும். ஐ மீன் ஆப்போசிட்டாக சொல்கிறேன், ஹெர்பிவோர்ஸுக்கு வந்து பெருசான இன்டெஸ்டைன் இருக்கும், கார்னிவோர்ஸுக்கு வந்து குட்டியான ஒரு இன்டெஸ்டைன் இருக்கும். பிகாஸ் ஹெர்பிவோர்ஸ் வந்து செல்யூலோஸை போட்டு நிறைய டைஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தே ஹேவ் லாங்கர் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். ஓகே, கார்னிவோர்ஸுக்கு வந்து குட்டியாக இருக்கும். சரியா? நான் இந்த ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, நம்ம பேன்க்ரியாஸுங்கிற ஒரு ஆர்கன்லேருந்து தனியாக பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து உள்ளே வரும். ஓகே, ட்ரிப்சின், லைபேஸ். ஸோ ட்ரிப்சின் வந்து பெப்சின் மாதிரி ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. தென் சலைவரி அமைலேஸ் மாதிரி இங்கேயும் வந்து பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ்ன்னு ஒரு என்சைம் இருக்குது. ஸோ தேட் வில் பிரேக் டவுன் ஃபர்தராக ஆல் த சுகர்ஸ். அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் த லைபேஸ். ஸோ லைபேஸ் வந்து இஸ் ஃபார் ஃபேட்ஸ். ஸோ இந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே விழுறது. தென் வந்து ஃப்ரம் த லிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் இல்லையா, அங்கேருந்து வந்து வி ஹாவ் அ பைல் ஜூஸ். ஸோ அப்படியே கொதிக்க ஆசிடாக வந்து நம்ம ஸ்டமக்லேருந்து ஊற்றி விட்டதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பைல் ஜூஸ் இருக்கும். ப்ளஸ் இட் வில் ஹெல்ப் டு பிரேக் டவுன் த ஃபேட்ஸ் ஆல்சோ தட் ஆர் தேர் இன் த ஃபுட். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வரப்போ ஆல் த ஜூஸஸ் எல்லாமே வந்தாச்சு. ஸோ ஓவரால் கார்போஹைட்ரேட்ஸாக நான் சாப்பிட்டது எல்லாமே குளுக்கோஸாக பிரேக் டவுன் ஆகிருக்கும், ப்ரோட்டீன்ஸாக நான் சாப்பிட்டது எல்லாமே அமைனோ ஆசிடாக, ஃபேட்ஸாக நான் சாப்பிட்டது எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிக்யூலுமே இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரத்துக்குள்ளே பிரேக் டவுன் பண்ணி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தேர் ஆர் தீஸ் ஃபிங்கர் மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் விச் வி கால் ஆஸ் villi. இந்த villi வந்து அப்படியே will உறிஞ்சிஃபை த நியூட்ரிஷன். ஸோ தே வில் அப்சார்ப் இட் டைரெக்ட்லி இன் டு த blood vessels. ஓகே, ஸோ இந்த villi மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஏன் இருக்குது? இன்க்ரீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாக்காக வேண்டி. ஓகே, அண்ட் நான் அப்சார்ப் பண்ண இந்த ஒரு டைஜஸ்டட் நியூட்ரிஷனை வந்து பிளட் வந்து ஃபர்தராக இட் வில் டேக் இட் டு ஆல் த பார்ட்ஸ். அண்ட் யார் யாருக்கு ரிப்பேர் வேணும், யார் யாருக்கு க்ரோத் வேணுங்கிறத பார்த்து இந்த பிளட் வந்து நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே இட் வில் சப்ளை. இஸ் தட் கிளியர்? Good to know, Harish. Very happy for you. Okay, good job. All right, is it clear to all the others? Everyone? Is this clear? ஸோ இதுக்கப்புறமா மிச்சப்படி நான் அப்சார்ப் பண்ணது போக எனக்கு இருக்கிற எல்லா அன்டைஜஸ்டட் வேஸ்ட்டும் வில் கம் நவ் இன் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். இங்கே வேறு ஏதாவது தண்ணி வேறு ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் ஏனஸ் வழியாக இட் வில் throughout. Okay, so anusல வந்து there is an anal sphincter. அதுதான் வந்து will regulate in the exit of the waste வந்து it will regulate properly, and அந்த ஒரு egestion வந்து will take place of the undigested food. Clear பசங்களா? Is it okay? Now respiration அப்படின்னு சொல்கிறப்ப what is the purpose of respiration? நமக்கு food taken during the nutrition is broken down into energy. அதுதானே இப்போ பார்த்தோம். இப்போ இந்த எனர்ஜியை நம்ம வேரியஸ் ப்ராசஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு ஃபுட்டாக நம்ம வந்து ஒன்று ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்கேஸ் ஆஃப் ஆனிமல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டாச்சு, அப்போ குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணியாச்சு, குளுக்கோஸுக்கு மாலிக்யூல் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் போய் it will break down into pyruvate, and then this pyruvate will now break down into further molecules and release energy. ஓகே, சாப்பிட்டா மட்டும் எனர்ஜி வராது, அந்த சாப்பிட்ட இதை நம்ம ஒவ்வொரு செல்லும் உட்காந்து பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு எனர்ஜிங்கிறது வரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து சைட்டோபிளாசமில் நடக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் திஸ் பைருவேட் பிரேக் டவுன் ஆர் வாட் ஹேப்பன்ஸ் இந்த பைருவேட்க்கு அப்படின்னா இந்த ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைருவேட் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட் ஆன அப்புறம் அது ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O மாறும்போது நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. இது மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஸோ நிறைய எனர்ஜி மைட்டோகாண்ட்ரியாலேருந்து வர்றதுனால தான் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்.
Understood? So mostly plants and animals la breakdown இப்படி தான் நடக்குது. ஒரு சில other places, not animals but other regionsல வந்து sometimes ஆக்சிஜனே இல்லாமல் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா அந்த பைருவேட், குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு பைருவேட்டாக பிரேக் டவுன் ஆச்சா சைட்டோபிளாசமில், அது வந்து இத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, அப்போ அதாவது ஏடிபி அளவுக்கு நம்ம மைட்டோகாண்ட்ரியால் அளவுக்கு நிறைய எனர்ஜின்னு சொல்ல முடியாது, அதை விட கம்மியான எனர்ஜி தான் வந்து நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ இதில் ஆக்சிஜன் தேவை இல்லை. Now sometimes what will happen is ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப இந்த பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிடாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு நாள் எழுந்து தடதடான்னு ஓடுனீங்க அப்படின்னா அப்படியே தொப்பையிலலாம் பிடிக்கும்ல, தொப்பையில் இல்லை தைஸ்லலாம் வந்து யூ வில் ஃபீல் தட் கிராம்பில் அப்படியே வந்து என்னடா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சோ ஓடி அப்படின்னு. ஸோ அந்த கிராம்பிங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். இஸ் இட் கிளியர் பசங்களா? Is it clear to you? So அந்த குளுக்கோஸ் மாலிக்யூலை நான் அப்சார்ப் பண்ணி நான் டைஜஷன் மூலியமாக எனக்கு கிடச்ச அப்புறமா அதை நான் ரெஸ்பிரேஷன் ஆர் what do I say என்னோட லைஃப் ப்ராசஸஸ் மூலியமாக நான் எனர்ஜி ஜெனரேட் பண்ணணும். How do I do that? குளுக்கோஸை வந்து first I convert to pyruvate molecule and இந்த பைருவேட்டை வந்து in presence of oxygen I can release energy in the mitochondria, or without oxygen I can make it as carbon dioxide and ethanol through anaerobic respiration, or lactic acid formation la வந்து அதை lactic acid ஆ கூட நான் கன்வெர்ட் பண்ண முடியும். Is it clear to all of you? Is it clear to all of you பசங்களா? Yes, so இந்த 3 pathwaysமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, பட் அதை நான் சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். I hope this is clear to you all. ஓகே, ஸோ இந்த ஏடிபி தான் நம்மளோட எனர்ஜி கரன்சி, விச் இஸ் த அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் மாலிக்யூல். ஓகே, அண்ட் இந்த ஏடிபி தான் வந்து எல்லா விதமான எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், எண்டோதெர்மிக் தான் என்ன, எனர்ஜியை உள்வாங்கி அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுற ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு ஏடிபி தான் வந்து இஸ் த எனர்ஜி கரன்சி. ஓகே, இதை கொடுத்தா தான் எல்லா ரியாக்ஷனுமே நம்ம பாடியில் வந்து நடக்கும். கிளியரா? ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் பிளான்ட்ஸ் இஸ் நவ் த நெக்ஸ்ட் டாபிக் வி வில் சி. பட் அது வரைக்கும் இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் கார்த்தி, கனி, ஜகன், இட்ஸ் ஆல் கிளியர்? எஸ்? ஓகே, ஸோ நான் இந்த ஒரு குளுக்கோஸை நான் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஏடிபியை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த குளுக்கோஸை தவிர இன்னொரு மாலிக்யூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், விச் இஸ் த ஆக்சிஜன் மாலிக்யூல். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் இருந்தால் தான் இந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி நான் எனர்ஜியை டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ now plants வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக they make their own foodன்னு சொல்கிறதுனால அந்த ப்ராசஸில் அவங்க ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் தட் டசன்ட் மீன் அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, அவங்க வந்து ரெண்டுமே பண்ணிப்பாங்க. நம்ம மூச்சு விடுற மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்சும் பண்ணுவாங்க, ப்ளஸ் தே வில் மேக் தியர் ஓன் ஃபுட் ஆல்சோ. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட். சரியா? ஸோ பிளான்ஸில் வந்து ஸ்டொமாட்டா மூலியமாக சிம்பிள் டிஃப்யூஷனில் கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே வரும். இட் இஸ் யூஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்புறமா வந்து ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட். அண்ட் நைட் டைமில் வந்து சும்மா இருக்கும்போது என்ன ஆகும், நார்மல் ரெஸ்பிரேஷன் வில் ஹேப்பன். ஆக்சிஜன் வில் கம் இன்சைட், கார்பன் டை ஆக்சைடு வில் கோ அவுட் சைட். ஸோ நார்மல் ரெஸ்பிரேஷன் வில் ஆல்சோ ஹேப்பன் தேர். நான் ஆனிமல்ஸ்ன்னு நம்ம எடுக்கும் பொழுது இங்கே வந்து என்ன நடக்குது, செப்பரேட்டான ஆர்கன்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, சிம்பிள் டிஃப்யூஷன்லலாம் நம்ம பண்ணிட முடியாது. இப்போ டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ்னால் லங்ஸ் இருக்குது, அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் கில்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஐதர் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் ஆர் டிசால்வ்ட் ஆக்சிஜனை வந்து நம்ம உள்வாங்கி தென் we will facilitate this process. Is it clear பசங்களா? So aquatic versus terrestrial, if you see aquatic animals வந்து they will utilize the dissolved oxygen, okay, and they breathe faster because தண்ணியில் வந்து கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபாஸ்ட்டாக மூச்சு விட்டால் தான் நிறைய ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்க முடியும். ஓகே, அதே மாதிரி வாட்டர் வந்து தண்ணி வாய்க்குள்ளே போகும், கில்ஸ் வழியாக பாஸ் ஆன் ஆகி அந்த கில்ஸ் வந்து இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு திருப்பி தண்ணியை வெளியே விட்டுரும். ஓகே, that's how the respiration will happen in the aquatic animals. Now terrestrial animalsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have particular respiratory organs, we have lungs. Okay, some people have other tracheal systems and all that, and either way இந்த ஒரு
organல இருக்கிற நிறைய surface area மூலியமா I will exchange the gas, okay, and அந்த thin delicate ஆன membranes வழியா I will exchange the gas and proper ஆன ஒரு channel வழியா I will transport this oxygen. Okay, is it clear to all of you? All right. So இப்போ human respiratory system நான் டீடைல்ல பார்க்க போறோம் பசங்களா. So human respiratory systemல வந்து firstly this is also very simple. Okay, ஏதாவது கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா think about it. No, எப்படி மூச்சு விடுறோம் மூக்குல இருந்து. அப்போ first air intake எது வழியா நடக்குது? nostrils வழியா நடக்குது. So nostrils வழியா உள்ள போயும்போது நான் மூக்குக்குள்ள we have some mucus lining, we have hair. இதெல்லாம் எதுக்கு அப்படினா filter பண்றதுக்கு. Okay, so எவ்வளோ pollution இருக்கு நம்மள சுத்தி என்னெல்லாமோ மூக்குக்குள்ள போகுது. So we have to filter out all the dust particles, all the smoke, all the unwanted particles, any bacteria that may be there in the air, எல்லாத்தையுமே filter பண்ணி we will bring it into the throat. Now throat is the common passage for both the air and the food. Now throat குள்ள இருந்து we have a particular tract called the trachea or the windpipe. Okay, so in the windpipe kulla the air will pass. Now in the windpipe வந்து இப்போ இந்த பைப் மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு காத்தே இல்லைன்னா அது சப்பாக்னு மூடிடக்கூடாதுல்ல, it should not become patak. ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு சில cartilaginous rings யூஸ் பண்ணி I will hold my entire trachea in place. Is that clear பசங்களா? Is it clear to you? So this is our entire respiratory system, right? So இந்த ஒரு tracheaங்கிறது further branch divide ஆகி குட்டி 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 tubules divide ஆகி it will end in sacs. Okay, what sacs? It is called as the alveoli. And in the sac direct blood vessels will come in contact. And in the sac in the blood in the sac diffusion will happen and gaseous exchange will happen. Is it clear to you all pasangla? Is it clear to all? So in the trachea vandu it will further branch into small tubules and end in an alveoli which will be surrounded by the blood capillaries. So first thing is and the gaseous exchange kana site vandu in the alveoli dhaan. So how is it going to do? Na inhale பண்ற oxygen blood க்கு கொடுத்துட்டு blood ல இருந்து இருக்கிற carbon dioxide திருப்பி alveoli ல வாங்கிக்கிட்டு then I will throw it out. ஸோ எப்பயுமே வந்து ஓகே மூச்சு வெளியே விட்டாச்சு அப்படின்னா நம்ம லங்ஸ் எம்டின்னு அர்த்தம் கிடையாது, எப்பயுமே கொஞ்சம் ஏர் வந்து உள்ளே இருக்கும். ஏன்னா அதே லாஜிக் தான். ஓகே, பலூனில் வந்து இப்போ காற்று போயிடுச்சுன்னா டப்பக்குன்னு ஒட்டிக்கும்ல, அந்த ஒட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எப்பயுமே கொஞ்சம் ஏர் வந்து உள்ளே இருக்கும், which we call as the residual volume. Is that clear பசங்களா? Is it clear? So now இந்த ஒரு ப்ராசஸ், இந்த காற்று உள்ளே வருது வெளியே போகிற ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரீதிங் மெக்கானிசம். கரெக்டாக? ஸோ ப்ரீதிங் மெக்கானிசம் இஸ் வெரி சிம்பிள். எல்லாரும் பலமாக ஒரு மூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா மூச்சை உள்ளே இழுக்கும் போது வாட் இஸ் ஹேப்பனிங், நம்மளோட செஸ்ட் வில் ஓப்பன், ரைட், செஸ்ட் கேவிட்டி வில் என்லார்ஜ், நம்மளோட ரிப்ஸ் வில் லிஃப்ட், ஓகே, இட் வில் கம் அப்வர்ட் அண்ட் outward. கரெக்டாக? நம்ம chest will expand, ribs will lift and diaphragm அப்படிங்கிற நம்மளோட இந்த muscle வந்து will contract and will become flat. So it will lift the chest and push it outward to accommodate all the air. Now once நம்ம காற்று வெளியே விடுறோம் அப்படின்னா இந்த மசில் வந்து திருப்பி it will come down to its original position, ribs will come back down, நம்மளோட chest cavity will contract and as a result காற்று will go out. ஓகே, ஸோ எல்லாரும் breathe in breathe out ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக you will know how this process is being facilitated. Clear? Is that clear? Now the last concept for today is in the respiratory pigment என்ன, எப்படி இந்த ரெஸ்பிரேஷன் நடந்த அப்புறமா இந்த காற்று வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம பிளட்டில் ஒன்ஸ் திஸ் alveoli will exchange the oxygen into the blood, அந்த பிளட்டில் there are some pigments which we call respiratory pigments which is nothing but the hemoglobin. ஸோ இது வந்து இந்த ரெட் கலர் ஆஃப் த செல்ஸ் வந்து ஏன்னா இந்த ஹீமோக்ளோபின்னால. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை பார்த்தா உடனே லபக்கு போய் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ whenever there is high oxygen இந்த hemoglobin வந்து will pick up the oxygen
and when it goes to the tissues அங்க போய் ஆக்சிஜனே இல்லைன்றப்ப இந்த ஆக்சிஜன் இறங்கி it will go and it will reach the cells and the tissue. Okay, நான் அங்கிருந்து வரும்போது கார்பன் டை ஆக்சைடு திருப்பி ஏறி it will come and exchange with the alveoli. Understood பசங்களா? So ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் மேலே உட்காந்து போனாலும் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோகுளோபினை விட it will prefer to swim and come. Okay, நான் ஜீப்பில் வரல, நான் நீந்தி வரேன் அப்படின்னு சொல்லி it will come in the dissolved blood plasma. கிளியர் பசங்களா? ஸோ இன்னும் நம்ம லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ விச் வில் ஆல் கவர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்க்கு ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஐ ஹவ் கிவன் யூ ஸோ மச் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஒரே சாப்டரை ஒரே நாள் முடிக்கணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ வி வில் டேக் இட் ஸ்லோ. லெட்ஸ் ஃபினிஷ் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக லெட்ஸ் டூ இட் ஸோ தட் நிதானமாக கான்செப்ட் கிளாரிட்டியோட we can proceed with our syllabus. சரியா பசங்களா? ஸோ நம்ம Xylemல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு, ஸோ நீங்கள் இப்போ தான் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th படிக்கிற பசங்களுக்கு Thala ப்ரோ கிளாஸஸ் இருக்குது பசங்களா. ஸோ இது நீங்கள் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அட்டென்ட் பண்ண டியூஷன் கிளாஸஸ் which will help you for your board exam as well as your competitive exams. ஓகே, ஸோ நமக்கு வந்து வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஃபார்மேட்டில் டெஸ்ட்டு எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சு we will prepare you to the maximum பசங்களா. அண்ட் நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி 12th முடிச்சாச்சு அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி we have our online coaching batch which is the VETRI batch. ஸோ நம்ம VETRI batch வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களோட என்டையர் வருஷத்தோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம் பசங்களா. இதே ஆஃப்லைனில் படிக்கணும்னா நம்ம MAARA பேட்சஸ் தேர். ஸோ MAARA பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. டெஃபினட்டாக போய் நீங்கள் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் which is in கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கோர்சஸில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த பட்டியலில் நீங்களும் வந்து அடுத்த வர வருஷங்களில் வந்து வரணும். ஓகே, ஆல் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து உங்களோடதும் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. ஸோ நம்ம Xylemோட இந்த எல்லா கோர்சஸுமே இஸ் மேட் ஃபார் யூ பசங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் குவரிஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. Okay, is it clear to all of you? So thank you so much pasangla. Kandipa channel subscribe பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. Okay, and I'll see you all very soon in the next class. Okay, take care everyone. Bye bye. See you.